ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்க தமிழன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்துட்டு எம்சிசியில் வந்துட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டதுங்க. ஸோ 20th வந்துட்டு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 18th ஸ்டார்ட் ஆகிருச்சு, நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய 12th மார்க் வந்ததுக்கப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் யூஜி பிஜிக்கு வந்துட்டு 18th ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ எம்சிசியில். ஸோ வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் வந்துட்டு முக்கியம் வந்துட்டு எல்லாரும் கரெக்டா டைப் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை டைப் பண்ணாலும் அதை பார்த்து நீங்க கரெக்டா தான் டைப் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துருங்க. ஏன்னா நீங்க ஒரு தடவை ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அதை திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வழக்கம் போல நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே மொபைல்ல தான் அப்ளை பண்ணுவீங்க நிறைய பேர். ஸோ நான் மொபைல்லேயே வந்து சொல்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க லேப்டாப்லயும் குரோம் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க லேப்டாப்ல இருக்க குரோம் வந்து மொபைல்ல யூஸ் பண்ணணும்னா நீங்க குரோம்ல போயிட்டு ரைட் சைட்ல வந்துட்டு ஒரு 3 டாட் இருக்கும், அதுல போயிட்டு டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த குரோம் லேப்டாப்ல நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நீங்க டைப் பண்ணிட்டு ஸோ இப்படி வரும். நீங்க வந்துட்டு இப்படி ஜூம் அவுட்டா இருக்கும். நீங்க வேணும்னா அதை ஜூம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜூம் பண்ணிட்டு அவங்களுடைய வெப்சைட்டுடைய அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் பாருங்க, ஹோம் வெல்கம் டு எம்சிசி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அட்மிஷன்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள வந்துடுங்க. டீடைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய பேஜ் என்னன்னா அப்ளை நவ் அப்ளிகேஷன். அந்த பேஜுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அப்ளை நவ் கேட்கும். ஸோ நீங்க அப்ளை நவ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க வந்துட்டு இதுல ஸ்டெப் 1 பாத்துக்கோங்க. செலக்ட் ஸ்ட்ரீம் ஷிஃப்ட் அதாவது என்ன ஸ்ட்ரீம் ஆர் ஷிஃப்ட் நீங்க மார்னிங் செலக்ட் பண்ண போறீங்களா இல்ல ஈவினிங் செலக்ட் பண்ண போறீங்களா. அதே மாதிரி வந்துட்டு எய்டட்ல வந்துட்டு ஒரு சில டிகிரிஸ் இருக்கும், செல்ஃப் ஃபினான்ஸ்ல ஒரு சில டிகிரிஸ் இருக்கும். எய்டட் வந்து மார்னிங், செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து ஈவினிங். செல்ஃப் ஃபினான்ஸ்ல மோஸ்ட்லி ஃபீஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான், எய்டட்ல கொஞ்சம் கம்மி. ஆனா எய்டட்ல இருக்க ஒரு சில கோர்சஸ் வந்துட்டு செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்காது. செல்ஃப் ஃபினான்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியாவே கோர்சஸ் இருக்கும். அண்ட் ரெண்டுலயுமே இருக்க கோர்சஸ் இருக்கு. லைக் இப்போ பிகாம்லாம் வந்துட்டு ரெண்டுலயுமே இருக்கும், எய்டட்ல இருக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ நிறைய பேர் எய்டட்லயுமே வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு கிடையாதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா ஃபீஸ் இருக்கு, எய்டட்லயும் ஃபீஸ் இருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்கு. ஸோ இதை நீங்க அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நீங்க எய்டடா செல்ஃப் ஃபினான்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்துட்டு நீங்க பிஜி அப்ளை பண்ணணுமா இல்ல எம்சி அப்ளை பண்ணணுமா இல்ல பிஹெச்டி அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து யூஜி போடுறேன்னா, அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம்ல நான் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் செல்ஃப் ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணக்கப்புறம் என்ன படிக்க போறீங்க, யூஜியா பிஜியா. யூஜினா நீங்க 12th முடிச்சுட்டு படிக்க போற ஃபர்ஸ்ட் டிகிரி தான் வந்துட்டு யூஜி. பிஜி வந்துட்டு நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதை மாஸ்டர் டிகிரி படிக்கிறது தான் பிஜி. ஸோ யூஜி வேணா யூஜி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வரும் என்ன டிகிரி நீங்க வந்து செலக்ட் பண்ண போறீங்க. இப்போ இங்கிலீஷ் இருக்கு, ஜேர்னலிசம் இருக்கு, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதுனால ஸோ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்றேன். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு நேரா இருக்குதா செலக்ட். ஸோ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் இப்போ அப்படி செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிகாம் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் அது கேட்கும். ஸோ உங்களுடைய நேம் வழக்கம் போல போட்டுருங்க. உங்களுடைய நேம் இந்த சைடு வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுடைய இனிஷியல் வந்துட்டு கேபிட்டல். ஆனா நேம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி கேபிட்டல்லே டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஜெண்டர் என்ன ஜெண்டர் போடணுமோ போட்டுக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் த பேரண்ட் கார்டியன் அது நீங்க போட்டுக்கோங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க வந்துட்டு நீங்க யார் பேரை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய இதை கொடுக்கணும். அதாவது லைக் வந்துட்டு இப்போ பேரண்ட் நீங்க என்ன பேரண்ட் அப்பாவோட நேம்னா அப்பாவோட நேமுக்கு கீழே வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இல்லை அம்மாவோட நேம் நீங்க வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அது மதர் கொடுக்கணும். இல்லை கார்டியனா இல்லை வந்துட்டு நிறைய பேர் பிஜி படிக்கிறவங்க அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது சப்போஸ் வந்துட்டு உங்க மேல யார் நேம் கொடுத்துருக்கீங்களோ உங்க. அண்ட் வந்துட்டு ஆக்குபேஷன் வந்துட்டு உங்க பேரண்டோட ஆக்குபேஷன், நீங்க யார் பேர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய ஆக்குபேஷன். அண்ட் மதர் டங் என்ன மதர் டங், அண்ட் ரிலீஜன் என்ன ரிலீஜன், நேஷனாலிட்டி என்ன, கம்யூனிட்டி என்ன, கேஸ்ட் என்ன எல்லாம் போட்டுட்டு அண்ட் வந்துட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ தமிழ் ஒரிஜின் ஃப்ரம் அந்தமான், அது வந்துட்டு நீங்க நோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டு நீங்க அந்தமான் ஒரு இஸ்லாண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை
தென் வந்துட்டு உங்க வீட்டில் வந்துட்டு யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ சைல்ட் ஆஃப் அன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்க எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துருங்க. அண்ட் நீங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டுனா ஸோ எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க தான் உங்க ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்னா அதுவும் நீங்க எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு ஹாஸ்டல் வேணுமா இல்லையான்னு கேட்டிருக்கோம். இஸ் ரெசிடென்ஸ் ஆன் கேம்பஸ் இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்கோம். வேணும்னா எஸ் கொடுங்க, வேணாட்டினா நோ கொடுங்க. உங்கள்கிட்ட டிஸ்டிங்ஷன் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுல டிஸ்டிங்ஷன் ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் எஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ கொடுங்க. அப்புறம் நீங்க ஆல்ரெடி என்சிசியில் இருந்தீங்கன்னா என்சிசியில் எஸ் ஆர் நோ அது உங்க விருப்பம் கொடுங்க. அந்த அட்ரஸ் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். அது முக்கியமா வந்துட்டு மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு நீங்க என்ன மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லா மெசேஜ் வரும். நீங்க செலக்ட் ஆகிற மெசேஜ் உங்களுடைய ஃபீ டீடைல்ஸ் இதை தான் வரும். ஸோ தயவு செஞ்சு ஒரு தடவை இன்னொரு தடவை யோசிச்சு கரெக்டாக போடுங்க என்ன நம்பர் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்க. அண்ட் வந்துட்டு இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமெயில் ஐடி தயவு செஞ்சு கரெக்டாக போடுங்க. இந்த இமெயில் ஐடி தான் நீங்க கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்க. அதில் தான் உங்களுக்கு நீங்க ஃபீ பே பண்ணாலும் மெசேஜ் வரும், நீங்க செலக்ட் பண்ணாலும் மெசேஜ் வரும். ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து சேமஸ் அட்ரஸ் ஃபார் கம்பெனிஸ். நீங்க ஆல்ரெடி நீங்க மேல கொடுத்துருக்க அட்ரஸ் தான் வந்துட்டு கீழே அதே அட்ரஸ் தான் நீங்க வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றீங்கன்னா எஸ் ஆர் நோ அது உங்க விருப்பம். அது கொடுத்துட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3 நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பாஸ், நீங்க என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ 12னா HSC அது 12th போட்டுறணும். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்க 12னா 12th முடிச்சிட்டீங்க அப்படின்றத போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நேம் ஆஃப் ஸ்கூல், உங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டுட்டு கீழே வந்து அது என்ன ஸ்கூல், பிரைவேட்டா கவர்மெண்டா இல்ல கவர்மெண்ட் எய்டடான்னு இருக்கும். ஸோ பிரைவேட்னா பிரைவேட் கொடுத்துருங்க. அது லொகேஷன் ஆஃப் ஸ்கூல்ல வந்துட்டு உங்களோட ஸ்கூலோட லொகேஷன் போட்டுருங்க. மீடியம் ஆஃப் ஸ்டடி, நீங்க என்ன மீடியம், இங்கிலீஷ் மீடியமா இல்ல தமிழ் மீடியமா இல்ல என்ன மீடியமோ அதை போட்டுருங்க. அதுக்கடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாம், குவாலிஃபையிங் போர்டு அண்ட் ஸ்டேட், அது வந்துட்டு என்ன நீங்க என்ன, நான் வந்து ஸ்டேட் போர்டில் படிச்சனால ஸ்டேட் போர்டுன்னு போட்டுப்பேன். அதுக்கடுத்து கீழே வந்து அது என்ன ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடா இல்ல கேரளாவா அந்த மாதிரி கேட்டிருக்கும். ஸோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வொகேஷனல் ஸ்ட்ரீம்னா நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா மார்க்ஸ் கிரேட், மார்க்ஸ் தான் நீங்க வந்து கிரேட் இருந்துச்சுன்னா கிரேடை போட்டுங்க, மார்க்ஸ் உள்ளவங்க மார்க்ஸ் போடுங்க. என்னன்றதை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் தமிழ் எடுத்திருந்தேன்னா என்னுடைய தமிழை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னென்னலாம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் வந்துட்டு என்னுடைய சப்ஜெக்ட் ஒன்று வந்து இதில் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதர்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து டைப் பண்ண சொல்லும். டைப் பண்ணிட்டு இப்போ நான் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அதில் நான் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் ஸோ அந்த மார்க்கெலாம் வந்துட்டு நான் அதில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு எங்கள் சைட் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை போட்டுருங்க. அப்புறம் கீழே வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு நீங்க எல்லாத்துலயும் போடுறதுல ஆட்டோமேட்டிக்கா அதில் டோட்டல் வந்துடும், அதில் பெர்சன்டேஜும் வந்துடும். கீழே வந்துட்டு HSC, CBSE, ISC ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய 11th மார்க்கையும் HSC, CBSE, ISC 2 இருக்கிறதுல வந்துட்டு உங்களுடைய 12th மார்க்கையும் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு சேவ் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அவங்களே கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் 2 MB வரைக்கும் தான் இருக்கணும் அந்த மார்க் ஷீட் குவாலிட்டி. அது வந்துட்டு PDF ஃபார்மாகவும் இருக்கலாம் அல்லது வந்து JPEG ஃபார்மேட்டாகவும் இருக்கலாம். ஸோ நீங்க எப்படின்றத நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு என்னுடைய மார்க் ஷீட்டை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்லோட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணா சூஸ் ஃபைல் கிட்ட நான் என்னோட மார்க் ஷீட் அப்லோட் பண்ணோடனே சைடில் தெரியுது பாருங்க 11th மார்க் ஷீட்டுன்னு. அதாவது நான் வந்து அதை 11th மார்க் ஷீட்டுன்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணியிருந்தேன் அந்த ஃபைலை. ஸோ நீங்கள் என்ன ஃபைல் போட்டு சேவ் பண்ணீங்களோ அந்த ஃபைலோட நேம் சைடில் காட்டும். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் வெரிஃபை கொடுத்து இந்த மாதிரி உங்களுடைய மார்க்ஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ஷன், அதாவது இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு கன்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம்
சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதை நீங்கள் வந்துட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் கேட்கும். அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் போறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபீ வரும். அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு அது 200 300 அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்துக்கு. இப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் போகிறனால எனக்கு 400. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு டிகிரிக்குமே அது சேஞ்சஸ் ஆகும், பிஜிக்குமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் எது வழியாக பே பண்ண போறீங்க, யூபிஐ வழியாவா இல்லை பேடிஎம் வழியாவா நெட் பேங்கிங் வழியாவா பே பண்ணதுக்கப்புறம் லைக் வந்துட்டு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது வந்துட்டு சப்போஸ் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை வந்து டவுன்லோடோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய இமெயிலுக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லின்னு அதில் தான் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துட்டு அதில் தான் வரும். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ இதெல்லாம் பே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இமெயிலில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிடைச்சிருச்சா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணணும்னா அவங்க வந்து ரிசல்ட் விடுவாங்க. அதாவது வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 weeks ஒன்ஸோ வந்துட்டு நேம் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு விடுவாங்க. அது உடனே விட மாட்டாங்க. அது இன்னும் வந்துட்டு ஒரு 2-3 weeks அப்புறம் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா அதுக்கும் நான் வந்து வீடியோ போகிறேன். அந்த செலக்ஷன் லிஸ்ட் எப்படி பார்க்கணும், செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்களோ அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்றது. ஒவ்வொரு டிகிரிக்கும் தனித்தனியாக விடுவாங்க செலக்ஷன் லிஸ்ட். ஸோ அப்படி வந்துருந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ போறேன். கண்டிப்பாக செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ண முடியும் ஆன்லைனில். அதுவும் ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது தயவு செஞ்சு ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.